श्रीमते रामानुजाय नमः। अद्भुतं महदसीमभूमकं किञ्चिदस्ति किल वस्तु निस्तुलम् इत्यघोषि यदिदं तदग्रतः तत्यमेव करिधाम्नि दृश्यते. ஸ்ரீ கூரத்தாழ்வான் ஸ்ரீ வரதராஜ பெருமானுடைய பெருமைகளை அற்புதமாக விளக்குகிறார். வேதாந்தங்களிலே உபனிஷத்துக்களிலே பரமாத்மா பரம்பொருள் அந்த பரமாத்மாவினுடைய பெருமைகளெல்லாம் நன்கு விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரமாத்மா எப்படி இருப்பார்னா அத்புதம் மகதசீம பூமகம். அத்புதம்னா மிகவும் ஆச்சரியகரமானவர். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் ஏஷ சர்வபூதாந்தராத்மா என்று அந்த பரமாத்மாவினுடைய பெருமைகளை தெரிவிக்கின்றது. இந்த ஜகத் அனைத்திற்கும் அந்த பரம்பொருளே காரணம். அவரே இந்த ஜகத்தை படைக்கிறார், காக்கிறார். பிரளயத்தின் பொழுது இந்த ஜகத்து அவரிடத்திலேயே ஒடுங்குகிறது. சர்வஜன், அனைத்தையும் நன்கு அறிந்தவன். அனைத்து தத்துவங்கள் அந்த பொருள்களுடைய அந்த உண்மையான தன்மை என்ன என்பதை நன்கு தெரிந்து கொண்டிருப்பவர். சர்வபூதாந்தராத்மா, அனைத்து பூதங்களுக்குள்ளேயும் உட்புகுந்து நியமிக்கிறார். அனைத்தையும் தமக்கு ஷரீரமாக கொண்டிருக்கிறார் என்று இப்படி ரொம்ப ஆச்சரியமாய் வியப்பூட்டும் வகையிலே அந்த பரமாத்மாவினுடைய பெருமைகளையெல்லாம் விளக்குகிறது. இதையே கூரத்தாழ்வான் அத்புதம் என்று தெரிவிக்கிறார். பிரம்மம் பரம்பொருள் அத்புதமானவர், ஆச்சரியமான வியப்பூட்டும் தன்மைகளை கொண்டிருக்கிறார். மேலே பரம்பொருள் மகத்தாயிருக்கிறார். அனோரணியான் மகதோ மகியான் என்று அணுவுக்குள்ளே அணுவாக இருப்பவர் பிரம்மம். மகத்தை காட்டிலும் மகத்தாயிருப்பவர் பிரம்மம். அணுன்னா ரொம்ப நுண்ணிய பொருள். அந்த நுண்ணிய பொருளை காட்டிலும் இன்னும் நுண்ணிய வடிவம் கொண்டவராக பிரம்மம் இருப்பார். அதே போல மகத் என்றால் மிகவும் பெரிய பொருள். அந்த பெரிய பொருளை காட்டிலும் இன்னும் பெரியவராய், சிறந்த பெரிய வடிவம் கொண்டவராய் பிரம்மம் இருக்கிறார். அப்போ தேச கால வஸ்துவினாலே அவரை உட்படுத்த முடியாது. இந்த தேசத்தில் இருக்கிறார், இந்த தேசத்தில் இல்லை. இந்த வஸ்துக்குள்ளே இருக்கிறார், இந்த வஸ்துக்குள்ளே இல்லை. இன்ன காலத்தில் இருப்பார், இன்ன காலத்தில் இருக்க மாட்டார் என்றே கூற முடியாது. அப்போ எப்பொழுதும் எல்லா இடத்திலும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். ஆக பிரம்மம் மகத்தாயிருக்கிறார். மேலே அசீம பூமகம் என்றால் எம்பெருமானுடைய அந்த புகழ், அந்த பெருமைகளுக்கு ஒரு எல்லையே கூற முடியாது. எல்லையில்லாத வைபவங்களை கொண்டிருக்கிறார். ஈரில வன்புகழ் என்று ஆழ்வாரும் தெரிவிக்கிறார். எம்பெருமானுடைய அந்த சிறந்த கீர்த்தி பெருமைகளுக்கு ஒரு முடிவு கூற முடியுமானா கூறி முடிக்கவே முடியாது. அத்தனை பெருமைகளை கொண்டிருக்கிறார், எல்லையில்லாத வைபவங்களை கொண்டிருக்கிறார். ஆக பரம்பொருள் அத்புதமானவர், மகத்தாயிருக்கிறார். அசீம பூமா என்று எல்லையில்லாத பெருமைகளை கொண்டிருக்கிறார். அதனாலேயே நிஸ்துலம் என்று கொண்டாடப்படுகிறார். ஒப்பற்றவராக திகழ்கிறார், விளங்குகிறார். எம்பெருமானுக்கு சமமானவர்களோ மேம்பட்டவர்களோ கிடையாது. ந தத் சமஷ்ட அபியதிகஷ்ட திருஷ்யத்தே என்று சாஸ்திரங்களும் தெரிவிக்கின்றன. ஆழ்வாரும் ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயன் என்று தெரிவிக்கிறார். ஆக எம்பெருமானுடைய அந்த தன்மைகளிலே எம்பெருமானுக்கு சமமானவர்களோ எம்பெருமான காட்டிலும் மேம்பட்டவர்களோ யாரும் கிடையாது. ஆக இப்படிப்பட்ட வஸ்துவை வேதங்களெல்லாம் கொண்டாடி தெரிவிக்கின்றன. ஒருவன் இந்த பெருமைகளையெல்லாம் கேட்டு உணரும் பொழுது அது சற்று மனதிலே படுவதற்கு சிரமமாக இருக்கும். நம்பிக்கை வருவது கூட சிரமமாக இருக்கும். ஏன்னா ஒருவன் இந்த உலகத்தில் கவிதை எழுதும் பொழுது சாதாரண ஒரு பொருளை கூட ரொம்ப உயர்வாக உயர்த்தி அதற்கு பல பெருமைகள் இருப்பதுவாக புகழ்ந்து சொல்லுவான். உண்மையில் அந்த பொருளுக்கு அத்தனை பெருமைகள் எல்லாம் இருக்காது. அதே போல இப்போ இந்த பரம்பொருள் பரமாத்மா அவருடைய அந்த தன்மைகளை 1/10 ரொம்ப பெருக்கி நிறைய பெருமைகளை கொண்டிருப்பதாக இந்த வேதம் புகழ்ந்து பேசுகிறது. உண்மையில் பரமாத்மாவுக்கு இத்தனை பெருமைகள் இருக்குமா என்ன என்று சற்று சந்தேகம் எழலாம். ஆனால் இப்போ அந்த சந்தேகத்தையெல்லாம் இந்த ஹஸ்திகிரி வேழமலை பெருமாள் கோயில் திவ்யதேசம் அங்கே எம்பெருமான் களைந்து விடுகிறான். அந்த வேழமலைக்கு மேலே எம்பெருமானை சேவித்தோம்னு சொன்னால் அந்த அத்தனை சந்தேகங்களும் போய் உண்மையில் இந்த வேதங்கள் சொல்லியிருக்கிற அத்தனை பெருமைகளும் சத்தியம். இது அத்தனை பெருமைகளோடு இதோ எம்பெருமான் பிரகாசிக்கிறானே என்று அனைவருமே புரிந்து கொள்ளலாமாம். இத்யகோஷி யதிதம் தத் அக்ரதஹ தத்யமேவ கரிதாம்னி திருஷ்யத்தே. வேதங்களிலே எப்படி அந்த பரமாத்மா பரம்பொருள் விளக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அத்தனை பெருமைகளோடு அதே பரமாத்மாவை இந்த கரிதாம்னி இந்த
வேழமலை ஹஸ்திகிரி அது நமக்கு பிரத்யக்ஷமாகவே சமீபத்திலேயே நமக்கு காட்டி கொடுக்கிறது என்று தெரிவிக்கிறார். ஆக வேதாந்தங்களிலே கூறப்பட்டிருக்கிற அத்தனை பெருமைகளையும் பெருமாள் மிக அழகாக வெளிப்படுத்தி கொண்டு ஸ்ரீ தேவாதிராஜனாய் பெருமாள் கோவில் திவ்யதேசத்திலே ஹஸ்திகிரிக்கு மேலே சேவை சாதிக்கிறார். அந்த எம்பெருமானுடைய வையம் கண்ட வைகாசி பிரம்மோற்சவம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற சமயம். இன்று பிரம்மோற்சவத்தினுடைய 10ஆம் நாள், இறுதி நாள். இன்று பகல் துவாதச ஆராதன உற்சவம் என்பது நடைபெறுகிறது. எம்பெருமானுக்கு 12 முறை திருவாராதனம் சமர்ப்பிக்கப்படுகின்றது. இந்த பிரம்மோற்சவ சமயத்திலே காலை மாலை எம்பெருமான் இரு வேளைகளிலும் பெரிய வாகனங்களிலே புறப்பட்டு அடியார்களை ரட்சிப்பதிலேயே ஊற்றமுடையவனாக இருந்தான். அந்த சமயத்திலே சரியாக அந்த திருவாராதனத்தை கூட எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த புறப்பாடுகளிலேயே கவனம் செலுத்தினார். இப்போ அந்த குறைகளையெல்லாம் நீக்குவதற்காக பிரம்மோற்சவத்தினுடைய இறுதி நாளான இன்று மதியம் எம்பெருமானுக்கு 12 முறை திருவாராதனம் சமர்ப்பிக்கப்படுகின்றது. அனைத்து உபசாரங்களையும் சமர்ப்பித்து 12 தடவை எம்பெருமானுக்கு போனகம் பிரசாதங்களை கண்டருள பண்ணுகிறார்கள். ஸ்ரீ தேவப்பெருமாள் 12 முக்கியமான திருக்கல்யாண குணங்களை நன்கு வெளிப்படுத்துகிறார் என்று ஸ்ரீ கூரத்தாழ்வான் அற்புதமாக ஒரு ஸ்லோகத்திலே விவரிக்கிறார். தயா க்ஷாந்த்யௌதாரிய மிருதிம சமதா சௌஹிருத திருதி பிரசாத பிரேமாக்ஞாஸ்ருத சுலபதாத்யா வரகுணாக ததா சௌந்தர்யாத்யாஸ்தவ வரத ராஜோத்தம குணாக விசீமானோ சங்கியா பிரணத ஜனபோகம் பிரசுபதே என்று தெரிவிக்கிறார். ஸ்ரீ தேவப்பெருமாளிடத்திலே எல்லையில்லாததாய் எண்ணிக்கை இறந்ததாய் எத்தனையோ கல்யாண குணங்கள் அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட அத்தனை கல்யாண குணங்களுக்குள்ளே ரொம்ப முக்கியமாக இந்த 12 திருக்கல்யாண குணங்களை எம்பெருமான் நன்கு வெளிப்படுத்துகிறான். அந்த கல்யாண குணங்களை வரிசைப்படுத்துகிறார். தயா எம்பெருமானுடைய தயை கருணை, க்ஷாந்தி எம்பெருமானுடைய பொறுமை, ஔதாரியம் எம்பெருமானுடைய வள்ளல் தன்மை, அடுத்து மிருதிம என்றால் எம்பெருமானுடைய மென்மை சௌகுமாரியம், சமதா அடியார்கள் அத்தனை பேரிடத்திலையும் எம்பெருமான் சமமான அன்பை பொழிகிறார். சமோகம் சர்வபூதேஷு என்று அனைத்து ஜீவராசிகளிடத்திலும் தாம் சமமாக இருக்கிறார், அனைவராலும் பற்ற தகுந்தவராய் இருக்கிறார். சௌஹிருத என்றால் சுஹ்ருத்தாய் நண்பனாக இருக்கிறார். அனைவரிடத்திலையும் அந்த அன்பை வெளிப்படுத்தி அனைவருக்கும் நண்பனாகவே இருந்து நன்மையே எண்ணிக்கொண்டிருக்கிறார். திருதி என்றால் அடியார்களிடத்துல அவர்களை ரட்சிக்க வேண்டும்ங்கிற அந்த உறுதி திறன். எம்பெருமான் அடியார்களை ஒரு காலம் நழுவ விடுவதில்லை. அப்போ திருடமாய் உறுதியாக இருக்கிறார். பிரசாத என்றால் தெளிந்த திருமுகத்தோடு புன்முறுவலோடு அனைவரிடத்திலும் கனிவை பொழிகிறார். அடுத்து பிரேம என்றால் அன்பே உருவானவராக திகழ்கிறார். ஆக்ஞா என்றால் ஆணை செலுத்துகிறார். செங்கோலை கொண்டு நம் அத்தனை பேரையும் ஆட்சி புரிகிறார். செம்மையான ஆட்சி. ஆக ஆக்ஞா. அடுத்து ஆஸ்ரித சுலபதாத்யாக அடியார்களிடத்தில் மிகவும் எளியவனாக அவர்கள் கொடுக்கும் சின்ன வஸ்துக்களையும் பெரிய வஸ்துக்களாக ஏற்றுக்கொள்ளுகிறான், அருளை பொழிகிறான். ஆக ஆஸ்ரித சௌலபியம். ஆக இப்படி 11 திருக்கல்யாண குணங்களை தெரிவித்தார். இது அத்தனையும் எம்பெருமானுடைய திவ்ய ஆத்ம குணங்கள். மேலே ததா சௌந்தர்யாத்யாக, சௌந்தரியம்னா எம்பெருமானுடைய ரூபகுணம், திருமேனி அழகு. எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தரியம். அந்த திருமுடியிலிருந்து திருவடி வரை பேரழகு பிரகாசிக்கின்றது. அற்புதமாய் அப்ராகிருதமாய் திவ்யமான திருமேனி கொண்டு அனைவரையும் வசீகரிக்கின்ற பேரழக வெளிப்படுத்துகிறான். அப்போ திருமேனி அழகாகிற அந்த திருக்கல்யாண குணம். ஆக 12 திருக்கல்யாண குணங்களை ஸ்ரீ தேவப்பெருமாள் நன்கு வெளிப்படுத்தி அடியார்களுக்கு உயர்ந்த ஆனந்தத்தை கொடுக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார் என்று தெரிவிக்கிறார். அப்போ எம்பெருமான் 12 திருக்கல்யாண குணங்களை நன்கு வெளிப்படுத்துவதனாலே 12 முறை அந்த எம்பெருமானுக்கு திருவாராதனம் சமர்ப்பிப்பதாக கொள்ளலாம். மேலும் அவ்வெம்பெருமானே 12 திரு உருவங்களை கொண்டு கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர என்று 12 திருமேனிகளை கொண்டு இந்த ஜகத்தையெல்லாம் ரட்சிக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு 12 முறை திருவாராதனம் சமர்ப்பிக்கப்படுகிறது என்றும் கொள்ளலாம். இது துவாதச ஆராதன மகோத்சவம். இதற்கு பின்னர் இன்று மாலை எம்பெருமான் வெட்டிவேர் சப்பரம் என்னும் சப்பரத்திலே புறப்பாடு கண்டருளுகிறார். 4 கால் மண்டபம். அந்த மண்டபம் முழுக்க வெட்டிவேராலே அலங்கரிக்கப்பட்டு எம்பெருமானுக்கு குளிர்ச்சியாக அமைந்திருக்கிறது. அதற்கு நடுவே எம்பெருமான்
உயர்ந்த திருவாபரணங்களை சாத்திக்கொண்டு புஷ்ப மாலைகளை சாத்திக்கொண்டு உபய நாச்சிமார்களோடு சேவை சாதிக்கிறார். ரொம்ப அற்புதமான திருக்கோலத்தோடு இந்த வெட்டிவேர் சப்பரத்துக்கு நடுவே எம்பெருமான் எழுந்தருளி வீதியார புறப்பாடு கண்டருளுகிறார். எம்பெருமானுடைய அந்த சந்நிதி அந்த கோவிலை சுற்றி பிரதட்சணமாக எழுந்தருளுகிறார். அந்த மாடவீதி புறப்பாடுகளை முடித்து கொண்டு மீண்டும் சன்னதியை நோக்கி எழுந்தருளுகிறார். பின்னர் துவஜ அவரோகண உற்சவம் என்பது நடைபெறுகிறது. பிரம்மோற்சவத்தினுடைய முதல் நாள் காலை இந்த கருட கொடியானது துவஜஸ்தம்பத்தினுடைய உயரத்திலே ஏற்றப்பட்டது. இப்பொழுது பிரம்மோற்சவத்தினுடைய நிறைவு பகுதி ஆகையினாலே அந்த கருட கொடி கீழே இறக்கப்பட்டு அந்த கருட கொடியை அர்ச்சகர்கள் எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்து விடுகிறார்கள். பின்னர் விடை சாதித்தல்ங்கிற உற்சவம் நடைபெறுகிறது. இந்த பிரம்மோற்சவத்திற்காக அத்தனை தேவதைகளும் இப்போ இந்த இடத்திற்கே வந்து இருந்து பல்லாண்டு பாடி நன்கு நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கெல்லாம் விடை கொடுக்கிறார் எம்பெருமான். இப்போ அந்த தேவதைகளெல்லாம் விடை பெற்றுக்கொண்டு தங்கள் தங்கள் இருப்பிடத்தை நோக்கி சென்று மீண்டும் அடுத்த பிரம்மோற்சவத்திற்கு வந்து எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாட வேண்டும். இப்போ அந்த தேவதைகளுக்கெல்லாம் பெருமாள் விடை கொடுத்து அனுப்புகிறார். பின்னர் எம்பெருமான் தம்முடைய மாலைகள் திருவாபரணங்களையெல்லாம் களைந்துவிட்டு அந்த கருடக்கடியோடு தன்னுடைய சந்நிதி கர்ப்பகிரகத்தை நோக்கி எழுந்தருளுகிறார். அப்படி எழுந்தருளும் பொழுது சூடி கொடுத்த சுடற்கொடியோடு மாலை மாற்றி கொள்ளுகிறார். தாம் சாற்றி கொண்டிருக்கிற அந்த மாலையை களைந்து ஆண்டாள் நாச்சியாருக்கு சாற்றும்படி செய்து பின்னர் அந்த மாலையை தாம் விருப்பத்தோடு சாற்றி கொள்ளுகிறார். பின்னர் கற்பூரஹாரத்தி நடைபெறுகிறது. அதற்கு பின்னர் எம்பெருமான் நேரே அந்த மலையை நோக்கி எழுந்தருளுகிறார். வாழமலை ஹஸ்திகிரிக்கு மேலே சென்று எம்பெருமான் தம்முடைய கர்ப்பகிரகத்தை அடைகிறார். பின்னர் எந்த அர்ச்சகர் கைகளிலே காப்பு நான் கட்டிக்கொண்டு இந்த பிரம்மோற்சவத்திலே இருவேளைகளிலும் அந்த ஹோமங்களையெல்லாம் செய்து எம்பெருமானுக்கு தொண்டு புரிந்தாரோ அந்த அர்ச்சகருக்கு எம்பெருமான் தம்முடைய பகுமானங்களையெல்லாம் கொடுத்தருளுகிறார். பின்னர் எம்பெருமான் ஓய்வெடுத்துக் கொள்ளுகிறார். இன்றோடு இந்த பிரம்மோற்சவம் சுபமாக நிறைவு பெறுகிறது. இதற்கு பின்னர் நாளை தொடங்கி 3 தினங்கள் விடாயாற்றி உற்சவம். விடாய்னா களைப்பு. இப்போ எம்பெருமானுடைய அந்த களைப்பு சிரமம் தீர்வதற்காக எம்பெருமானுக்கு அந்த திருமஞ்சன உற்சவம் நடைபெறும். பின்னர் எம்பெருமான் குளிர்ந்த அந்த சந்தனம் புஷ்பங்களை சாத்தி கொண்டு திருமுடியிலே நிறைய புஷ்பங்களை சுத்தி கொண்டு ஓய்வெடுத்து கொள்ளுவார். விடாயாற்றி 3ஆம் தினத்தன்று பெரிய அழகான புஷ்ப பல்லக்கு கட்டப்பட்டு அந்த புஷ்ப பல்லக்கிலே எம்பெருமான் ஆரோகணித்து வீதியார அற்புதமாக புறப்பாடு கண்டருளுவார். ஆக அத்தோடு விடாயாற்றி சாற்றுமுறை என்பது நடைபெறும். ஆக இப்படி வையம் கண்ட வைகாசி பிரம்மோற்சவத்தை எம்பெருமான் ரொம்ப சிறப்பாக நடத்தி கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட ஸ்ரீ பேரருளாள பெருமாள் அந்த எம்பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் பல ஆச்சாரியர்களும் அற்புதமாக அனுபவித்து பல நூல்களிலே அருளி செய்திருக்கிறார்கள். அதிலே ஸ்ரீ வேதாந்தாச்சாரியர் ஸ்ரீ தேவப்பெருமாளுடைய பெருமைகளையெல்லாம் பல ஸ்லோகங்களிலே ஸ்ரீ வரதராஜ பஞ்சாஷத் என்னும் நூலிலே அற்புதமாக விவரிக்கிறார். அதைத்தான் நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதிலே 46வது ஸ்லோகம், வரததவ விலோகயந்தி தன்யாஹா மரகதபூதர மாத்ருகாயமானம் வியபகத பரிகர்ம வாரவானம் மிருகமதபங்க விசேஷ நீலமங்கம் என்று தெரிவிக்கிறார். எம்பெருமானுடைய அந்த திருமேனி அழகை யாரோ சில அடியார்கள் தான் நன்கு சேவிக்கிறார்கள். சாதாரணமாக பெருமாள் எல்லா சமயங்களிலும் அந்த திவ்யமான ஆபரணங்கள் திவ்ய மாலைகளோடே சேவை சாதிப்பார். ஆனால் எம்பெருமான் தன்னுடைய சந்நிதியிலே எழுந்தருளிருக்கிற அந்த நிலையிலே அப்படி உயர்ந்த திவ்ய ஆபரணங்கள் இல்லாமல் நிறைய புஷ்ப மாலைகள் இல்லாமல் தம்முடைய அந்த இயற்கையான திருமேனி அழகை காட்டிக்கொண்டு சேவை சாதிப்பார். அந்த சமயத்திலே எம்பெருமானுடைய நெருங்கிய தொண்டர்கள் அடியார்கள் தானே அருகே இருந்து தொண்டு புரிவார்கள். அவர்களுக்குத்தான் அந்த பாக்கியம் கிட்டி அந்த எம்பெருமானுடைய அற்புதமான திருமேனி அழகை சேவித்து அனுபவிக்கிறார்கள் என்று இதில் தெரிவிக்கிறார். வியபகத பரிகர்ம வாரபானம், அனைத்து திருவாபரணங்களையும் கழற்றி எம்பெருமான் சாற்றி கொண்டிருக்கிற அந்த திவ்யமான தங்க கவச்சம் அதையும் கழற்றி விட்டால் இப்போ எம்பெருமானுடைய அந்த திருமேனி அழகு எப்படி இருக்கும்னா மரகத பூதர மாத்ருகாயமானம். நவரத்னங்களுக்குள்ளே மரகத பச்சை கல் இருக்கிறதே, அந்த மரகத பச்சை கல்லாலேயே ஒரு பெரிய மலை இருந்தால் அது எப்படி இருக்குமோ அதை போல எம்பெருமானுடைய அந்த திருமேனி பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் என்று தொண்டரடிப்படியாழ்வார் அனுபவிக்கிறாரே. அப்படிப்பட்ட ஆச்சரியமான திருமேனி அழகோடு எம்பெருமான் சேவை சாதிக்கிறார்.
மிருகமதபங்க விசேஷ நீலமங்கம். எம்பெருமானுடைய அந்த கரும் பச்சை நிறத்தில் இருக்கிற திருமேனிக்கு மேலே இப்போ குங்குமப்பூ, கஸ்தூரி, சந்தன குழம்பு அது பூசப்பட்டிருக்கிறது. அதனாலே அந்த கரும் பச்சை நிறமே இப்போ கருநீல வர்ணத்தில் பிரகாசிக்கிறதாம். இந்த கஸ்தூரி, குங்குமப்பூ, இந்த குழம்பு பூசப்பட்டதினாலே அது கரு நீல வர்ணத்திலே பிரகாசிக்கின்றது, ஒளி விடுகின்றது. அப்படிப்பட்ட அந்த திருமேனியை தன்யாகா விலோகயந்தி, யாரோ சில பாக்கியசாலிகள் அந்த எம்பெருமானுக்கு அருகே இருந்து தொண்டு புரிபவர்கள், அவர்களுக்கு மட்டும்தானே அந்த ஆச்சரியமான திருமேனி அழகு கிட்டி அந்த உயர்ந்த ஆனந்தம்ங்கிறது கிட்டுகிறது. இப்போ வேதாந்தாச்சாரியருக்கு அப்படிப்பட்ட அந்த அனுபவம் அடியனுக்கும் வேண்டும் என்று எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறார். அடுத்து 47வது ஸ்லோகம். அனிபிருத பரிரம்பைராஹிதாம் இந்திராயாக கனகவலயமுத்ராம் கண்டதேசே ததானஹ பணிபதி சயனீயாதுத்திதஸ்துவம் பிரபாதே வரத சததம் அந்தர்மானசம் சந்நிதேயாக. ஸ்ரீ பெருந்தேவி நாய்ச்சியாரும் ஸ்ரீ பேரருளாளப் பெருமானும் இரவு பொழுதிலே திருப்பள்ளி அறையிலே சயனித்துக் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது ஸ்ரீ பெரிய பிராட்டி பெருந்தேவி நாய்ச்சியார் தம்முடைய திருக்கையை நீட்டி வைத்துக் கொள்ளுகிறாளாம். அந்த திருக்கைக்கு மேலே எம்பெருமான் தம்முடைய திருமுடி கழுத்தை வைத்து சயனித்துக் கொள்ளுகிறார். அப்பொழுது என்ன ஆகிறதுன்னா, பெரிய பிராட்டி கைகளிலே சார்த்தி கொண்டிருக்கிற அந்த திவ்யமான வளையல்கள், திவ்ய ஆபரணங்கள், அதனுடைய அந்த தடம் அது பெருமானுடைய கழுத்திலே பதிந்து விடுகிறதாம். இப்போ அந்த வளையல்களுடைய அந்த தழும்பு பெருமானுடைய திருக்கழுத்திலே பிரகாசிக்கின்றது. அதைத்தான் தெரிவிக்கிறார். அனிபிருத பரிரம்பைர் ஆஹிதாம் இந்திராயாகா. இந்திரா என்று ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு திருநாமம், பெருந்தேவி நாய்ச்சியாருடைய திருநாமம். இப்போ அவளுடைய அந்த அணைப்பு, பெருமானை இறுக அணைத்து கொள்ளுகிறாள் தம்முடைய திருக்கைகளாலே. பெருமானும் அந்த பிராட்டியினுடைய திருக்கைகளுக்கு மேலே தம்முடைய திருக்கழுத்தை வைத்துக்கொண்டு சயனித்து கொள்ளுகிறார். அதனால என்ன ஆகிறதுன்னா, கனகவலய முத்ராம் கண்டதேசே ததானஹா, தங்க ஸ்வர்ண வளையல்களை பிராட்டி அணிந்து கொண்டிருக்கிறாள். அதனுடைய முத்ரை, அதனுடைய தழும்பு இப்போ பெருமானுடைய கழுத்திலே கண்டதேசம் அங்கே பிரகாசிக்கின்றதாம். பணிபதி ஷயனீயாத் உத்திதஸ்துவம் பிரபாதே. விடியற்காலை பொழுதிலே எம்பெருமான் திருப்பள்ளி உணர்கிறான். அந்த சமயத்தில் பெருமானுடைய திருக்கழுத்தை சேவித்தால் இந்த பிராட்டியினுடைய அணைப்பினாலே அவளுடைய திருக்கைகளிலே இருந்த அந்த வளையல்கள், அதனுடைய தடம் அது அழுத்தமாக தெரிகிறது. இப்போ இந்த தடம் தெரிவதற்குள்ளே, இது மறைவதற்குள்ளே இப்போ அந்த எம்பெருமானை நாம் பற்றிவிட வேண்டும். அப்பொழுதுதான் பெருமான் நம்மை குளிர்ந்து அருளுவான். இல்லைன்னு சொன்னால் இப்போ பெருமான் நம்முடைய அந்த அனாதி காலமான கர்மங்களை பார்த்து கோபப்பட்டு நமக்கு தண்டனைகளை கொடுப்பதற்கே அதிகம் வாய்ப்பு இருக்கிறது. பிராட்டினுடைய அணைப்பிலே எம்பெருமான் இருக்கும் பொழுது அப்போ பெருமான் குளிர்ந்து நம்மை கட்டாட்சிக்கிறான். நம்முடைய அத்தனை குற்றங்களையும் மன்னித்து நம்மை விரைந்து ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆக அந்த நிலை எம்பெருமான் இப்படி தம்முடைய அந்த திருக்கழுத்திலே அந்த பிராட்டினுடைய வளையல் தடங்களையெல்லாம் வெளிப்படுத்துகிறானே, இந்த நிலையானது என்னுடைய அந்த மனசிலே நன்கு பொருந்தி இருக்கட்டும். வரத சததம் அந்தர்மானசம் சந்நிதேயாக, என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இது எப்பொழுதும் நீங்காமல் நிலையாக நிற்க வேண்டும். பெருமானுடைய இந்த அழகு, அவருடைய திருக்கழுத்தில் இப்படிப்பட்ட தடம் இது மறையாமல் என்னுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் நீங்காமல் இருக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அடுத்து 48வது ஸ்லோகம். துரக விஹகராஜஸ்யந்தனாந்தோளிகாதிஷு அதிகமதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம் அனவதிக விபூதிம் ஹஸ்திசைலேஸ்வரம் துவாம் அனுதினம் அனிமேஷைர் லோச்சனைர் நிர்விஷேயம். எம்பெருமான் இந்த பிரம்மோத்சவத்திலே பல வாகனங்களிலே எழுந்தருளுகிறாரே, அதையே இதிலே முதல்ல தெரிவிக்கிறார். துரக விஹகராஜ ஸ்யந்தன ஆந்தோளிகாதிஷு, குதிரை வாகனம், கருட வாகனம், திருத்தேர், ஆடும் பல்லக்கு என்று இப்படி பல வாகனங்களிலே எம்பெருமான் எழுந்தருளினார். வெவ்வேறு வாகனங்களிலே எழுந்தருளினாலும் தேவப்பெருமாள் ஒருவர்தானே. அப்போ வெம்பெருமான் அந்தந்த வாகனத்திலே ஒரே அழகத்தான வெளிப்படுத்திருப்பார் என்றால் அப்படி அல்லவாம். அதிகம் அந்யாம் ஆத்மசோபாம் ததானம். குதிரை வாகனத்தில் எம்பெருமாள் எழுந்தருளுகிறார்னு சொன்னால் அப்போ எம்பெருமானுடைய அந்த மிடுக்கு, அந்த பெருமை அதெல்லாம் தோற்றும் விதத்தில் பேரழகோடு சேவை சாதிப்பார். கருட வாகனத்தில் எழுந்தருளும் பொழுது தாமே அனைத்து வேதாந்தங்களினாலும் பேசப்படுகின்ற பரமபுருஷன், புருஷோத்தமன் என்கிற அந்த பெருமை, அந்த அழகை வெளிப்படுத்தி கொண்டு எழுந்தருளுகிறார்.
திருத்தேரிலே எழுந்தருளுகிற அந்த சமயத்திலே சிக்குத்தாடு கொண்டை சாற்றிக்கொண்டு அனைவருக்கும் தாமே சுவாமி தலைவன் என்பதை வெளிப்படுத்தி கொண்டு அத்தனை பேரையும் அன்போடு கட்டாட்சிக்கிறேன், அனைவரிடத்திலையும் சமமாக இருந்து உங்களுடைய தொண்டுகளை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கிற தம்முடைய அந்த தன்மை, அந்த அழகையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு எழுந்தருளுகிறார். மேலே ஆளும் பல்லக்கில் எழுந்தருளுகிற அந்த சமயத்திலே பிராட்டிக்கு வசப்பட்டவனாய் அந்த பிராட்டியினுடைய அன்புக்காகவே தாம் அந்த கணையாழி மோதிரத்தை தேடி கொண்டு அதை பெற்ற அந்த பெருமிதம், அந்த ஆனந்தத்தை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார். இப்படி ஒவ்வொரு வாகனங்களிலே எம்பெருமான் எழுந்தருளுகிற அந்த சமயத்திலே ரொம்ப வெவ்வேறாய் விதவிதமான ஆச்சரியமான திவ்யமான தம்முடைய திருமேனி அழகை வெளிப்படுத்தி கொண்டு எழுந்தருளுகிறார். அனவதிக விபூதிம் ஹஸ்தி சைலேஸ்வரம் துவாம். ஹஸ்திகிரி வேழமலைக்கு மேலே சேவை சாதிக்கின்ற வெம்பெருமான் இப்படி எல்லை கூற முடியாத அற்புதமான ஆச்சரியமான பெருமைகளை கொண்டிருக்கிறார். அனுதினம் அனிமேஷைர் லோச்சனைர் நிர்விஷேயம். இப்படிப்பட்ட எம்பெருமானை இமையாத கண்ணினனாய் நான் எப்பொழுதும் சேவித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த கண்களில அந்த இமை அது கொட்டாமல் ஒரு க்ஷணம் கூட அந்த எம்பெருமானுடைய சேவைங்கிறது விட்டு போகாமல் நிரந்தரம் எப்பொழுதும் சேர்ந்திருந்து எம்பெருமானுடைய அந்த திவ்யமான அழகை இந்த கண்களாலே பருகிக்கொண்டு எம்பெருமானுக்கு எல்லா விதமான அடிமைகளையும் செய்ய வேண்டும் என்று இதை எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறார். 49வது ஸ்லோகம். நிரந்தரம் நிர்விஷதஸ்த்வதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதமாபிரூப்யம் சத்யம் ஷபே வாரணசைலநாத வைகுண்ட வாசேபி நமேபிலாஷா என்று தெரிவிக்கிறார். ஸ்ரீ தேவப்பெருமாளே, உம்முடைய இந்த சேவையை விட்டுட்டு ஸ்ரீவைகுண்டம்ங்கிற அந்த லோக பிராப்தி அது கூட எனக்கு வேண்டாம். இச்சுவை தவிர யான் போய் அச்சுவை பெறினும் வேண்டேன் என்று தொண்டரடிப்பொடியாழ்வார் தெரிவித்தாரே. இதோ இந்த உலகத்திலேயே இந்த அர்ச்சாரூபியிலே சேவை சாதிக்கும் இந்த எம்பெருமான் இவருடைய இத்தனை அழகையும் பருகி அவருக்கு எல்லா விதமான தொண்டுகளையும் செய்கின்ற அந்த பேரருள், அந்த பாக்கியம் நமக்கு கிட்டியதுன்னு சொன்னால் அப்போ அதைவிட வேறு என்ன வேண்டும்? அந்த ஸ்ரீவைகுண்டமாகிற நித்தியலோகம் கூட வேண்டாம் என்று தெரிவிக்கிறார். நிரந்தரம் நிர்விஷதா, இடைவிடாமல் அனுபவிக்க வேண்டும். எதை? துவதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதமாபிரூப்யம், தேவரீருடையதான நெஞ்சினால் நினைப்பதற்கும் இடம் தராத உயர்ந்த அந்த திருமேனி அழகு. நம்முடைய மனசு நம்முடைய கண்களாலே என்னதான் எம்பெருமான அனுபவித்தாலும் அவ்வளவுதான் எம்பெருமானுடைய அழகு என்றால் அப்படி அல்லவே. இருந்தாலும் நம்முடைய கண்களுக்கு வசப்பட வேண்டும், நம்மையும் திருத்த வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் தம்முடைய அந்த பேரழகை சற்று சுருக்கி கொண்டு நமக்கு வசப்பட்டவனம் போல இதில் காட்டிக் கொள்ளுகிறார். அப்படி இருப்பினும் உண்மையில் அந்த எம்பெருமானுடைய பேரழகு என்பது எல்லையில்லாதது, நம்முடைய மனதிற்கும் அப்பாற்பட்டது. இப்போ அப்படிப்பட்ட அந்த பேரழக எம்பெருமான் தம்முடைய கருணையாலே நமக்கு காட்டிக் கொடுக்கிறார். அந்த பேரழகை இடைவிடாமல் எப்பொழுதும் அனுபவித்து கொண்டே இருந்தால் அந்த பேரு கிட்டியதுன்னு சொன்னால் சத்தியம் ஷபே, உண்மையாக சபதமிட்டு சத்தியமாக சொல்லுகிறேன். வாரணசைலநாத, ஹே ஹஸ்திகிரி பெருமானே, இந்த வேழமலை ஹஸ்திகிரிக்கு மேலே சேவை சாதிக்கும் எம்பெருமானே, வைகுண்ட வாசேபி, ஸ்ரீ வைகுண்டம்ங்கிற அந்த நித்திய லோகம், அந்த இடத்துல வசிக்க வேண்டும்ங்கிற அந்த விருப்பம் கூட எனக்கு இப்பொழுது இல்லை. அந்த விருப்பம் கூட எனக்கு போய்விட்டது. இந்த வாரணசைலம், இந்த ஹஸ்திகிரியில தேவரீரை சேவித்து கொண்டு இடைவிடாமல் உமக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்கிற அந்த வாய்ப்பு அடியேனுக்கு கிட்டிவிட்டதுன்னு சொன்னால் அப்போ எனக்கு வைகுண்ட வாசத்தில கூட எனக்கு விருப்பம் இல்லை என்று தெரிவிக்கிறார். அடுத்து 50வது ஸ்லோகம். வியாதன்வானா தருண துளசி தாமபி ஸ்வாமபிக்யாம் மாதங்காத்ரௌ மரகதருச்சிம் புஷ்ணதி மானசேனஹ போகைஸ்வர்ய பிரியசஹச்சரை காபி லக்ஷ்மி கடாட்சைஹி பூயஷ்யாமா புவனஜனனி தேவதா சந்நிதத்தாம். ஸ்ரீ தேவப்பெருமாள் தம்முடைய அந்த திருமேனி அழகு, தம்முடைய அந்த கல்யாண குணங்கள் அதையெல்லாம் நன்கு வெளிப்படுத்தி கொண்டு அடியேனுடைய இந்த உள்ளத்துக்குள்ளே எப்பொழுதும் நீங்காமல் எழுந்தருளி இருக்க வேண்டும். வியாதன்வானா தருண துளசி தாமபி ஸ்வாமபிக்யாம். ஸ்ரீ தேவப்பெருமாள் ரொம்ப பசுமையான அழகான அந்த திருத்துழாய் மாலையை சாத்தி கொண்டிருக்கிறார். மாதங்காத்ரௌ, வேழமலை ஹஸ்திகிரிக்கு மேலே சேவை சாதிக்கிறார். மரகதருச்சிம் புஷ்ணதி, தினமுமே அவ்வெம்பெருமானுடைய அந்த கரும் பச்சை நிறம், மரகத பச்சை போன்ற அந்த திருமேனியினுடைய நிறம் அது வளர்ந்து கொண்டே செல்லுகிறதாம். அவ்வெம்பெருமான் பசும் திருத்துழாய் மாலை வர சாத்தி கொண்டிருக்கிறார். இப்போ எவ்வளவு அந்த கரும் பச்சை நிறத்தோடு சேவை சாதிப்பார். மேலே போகைஸ்வர்ய பிரியசஹச்சரைஹி காபி லக்ஷ்மி கட்டாட்சைஹி, ஸ்ரீ பெருந்தேவி நாய்ச்சியார் மகாலட்சுமி தாயார் இடைவிடாமல் இந்த ஸ்ரீ பேரருளாள பெருமானையே நோக்கி கொண்டிருக்கிறாளாம்.
அந்த பிராட்டியினுடைய திருக்கண்கள் எப்படிப்பட்டவை? மைத்தடங்கண்ணினாய், கருந்தடங்கண்ணி என்று ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள். அதிகமான அந்த கருமை நிறம் கொண்டிருக்கிற அந்த திருக்கண்கள், அந்த திருக்கண்களாலே இடைவிடாமல் இந்த எம்பெருமானை நோக்கி கொண்டே இருக்கிறாளாம். இதைத்தான் ஆச்சாரியர்கள் அற்புதமாக அனுபவிக்கிறார்கள். இப்படி பிராட்டி இடைவிடாமல் அந்த எம்பெருமானை பார்த்ததினாலே, அதனாலே தான் இந்த எம்பெருமானுக்கு கருமை நிறம் வந்துவிட்டதோ, அல்லது இந்த எம்பெருமானுடைய கரிய திருமேனிய இடைவிடாமல் நோக்கினதினாலே அதனாலேயே பிராட்டினுடைய கண்கள் கருத்து விட்டதோ என்று, இதனாலே அதுவா அதனாலே இதுவா என்று எப்பொழுதும் அந்த நீங்காத சந்தேகத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பெரிய பிராட்டி ஸ்ரீ பெருந்தேவி நாய்ச்சியார் இந்த எம்பெருமானை இடைவிடாமல் நோக்கி கொண்டிருக்கிறாளாம். அவள் எப்படிப்பட்டவள்னா, போக ஐஸ்வர்ய பிரிய சகச்சரைஹி, அந்த பிராட்டினுடைய திருக்கண்களாலே கட்டாட்சித்தார்னு சொன்னால், அப்போ இந்த ஜீவாத்மாக்களுக்கு எம்பெருமான் உயர்ந்த அந்த நித்திய விபூதி தம்மோடு சேர்ந்து அனுபவிக்கின்ற அந்த சிறந்த போகம், அதையே எம்பெருமான் அருளி விடுகிறான். அடுத்து இந்த உலகத்திலையும் சிறந்த ஐஸ்வர்யம் செல்வங்களையும் கொடுத்து விடுகிறான். ஆக போக ஐஸ்வர்ய பிரிய சகச்சரைஹி, ஸ்ரீ பெரிய பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினாலேயே அந்த பிராட்டியை துணையாக கொண்ட அந்த எம்பெருமானே அடியார்களுக்கு இந்த போகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து அருளுகிறான். பூய ஷியாமா புவன ஜனனி, அவெம்பெருமான் இயற்கையிலேயே கருமை நிறம் கொண்டவன். இப்ப பிராட்டியினுடைய அந்த திரு கண்ணோக்கத்திற்கு எப்பொழுதும் ஆட்பட்டவனாக இருப்பதினாலே இன்னும் அதிக கருமை நிறம் கொண்டவனாக கார் மேகம் போலே பிரகாசிக்கிறான். கொண்டல் வண்ணனை கார்கலந்த மேனியான் என்று ஆழ்வார்களும் அந்த மேகத்தினுடைய அந்த நிறத்தை ஒத்தவன், அதை காட்டிலும் இன்னும் அதிக கருமை நிறம் கொண்டவன் என்று தெரிவிக்கிறார்களே. அப்படிப்பட்ட கருமை நிறம் கொண்டிருக்கிற வெம்பெருமானே புவன ஜனனி, அகில புவனத்திற்கும் காரணமாய் இந்த புவனத்தையெல்லாம் படைத்து காப்பவனாக திகழ்கிறான். புவன ஜனனி தேவதா சந்நிதத்தாம், ஆக அகில புவனத்திற்கும் காரணமாக இருக்கும் அந்த பரதேவதை, அந்த தெய்வம், அந்த எம்பெருமான் ஸ்ரீ தேவப்பெருமாள், அவரே அடியனுடைய உள்ளத்துக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டு நீங்காமல் அடியனை கட்டாட்சித்து கொண்டிருக்க வேண்டும், அடியனுடைய கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இதிலே பிரார்த்திக்கிறார். இறுதியாக 51வது ஸ்லோகம். இதி விஹிதமுதாரம் வெங்கடேஷேன பக்தியா ஸ்ருதி சுபகமிதம் யஸ்தோத்திரம் அங்கீகரோதி கரிஷிகரி விட்டங்கஸ்தாயினः கல்பவ்ருக்ஷாத் பவதி பலமசேஷம் தஸ்ய ஹஸ்தாபச்சேயம். ஸ்ரீ தேவப்பெருமாளுடைய பெருமைகளை விவரிக்கின்ற இந்த ஸ்ரீ வரதராஜ பஞ்சாஷத் என்னும் ஸ்தோத்திர நூலை அடியேன் இயற்றுவதற்கு ஸ்ரீ தேவப்பெருமாளுடைய அருளே காரணம். அவருடைய அருளாலே இந்த ஸ்தோத்திர நூலிலே உயர்ந்த கருத்துகளெல்லாம் அமைந்திருக்கின்றன. இது விஹிதமுதாரம், இந்த ஸ்தோத்திர நூலிலே உயர்ந்த கருத்துகள் அது நிரம்பி அமைந்திருக்கின்றன. எதனாலேனா அது தேவப்பெருமாளுடைய அருளாலே. வெங்கடேஷேன பக்தியா, வெங்கடேசன் என்று தம்முடைய திருநாமத்தை வெளியிடுகிறார் ஸ்ரீ வேதாந்தாச்சாரியர். அவருடைய இயற்பெயர் வெங்கடேசன், வெங்கடநாதன் என்பது. ஆக தம்மாலே இயற்றப்பட்டது, பக்தியாலே இயற்றப்பட்டது. நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே தெரிவிக்கிறார், வேட்கையால் சொன்ன பாடல். எம்பெருமானிடத்தில் இருக்கிற அந்த அன்பு, காதல், பக்தி அது தூண்ட தூண்ட இந்த பாசுரங்களை சொன்னேனே தவிர என்னுடைய ஞானம், என்னுடைய அந்த அறிவு திறன், சாமர்த்தியம் இதை வெளியிடுவதற்காக இந்த பாசுரங்களை நான் இயற்றவில்லை என்று தெரிவிக்கிறார். அதே போல இப்போ வெங்கடேசன் வேதாந்தாச்சாரியர் தாமும் தம்முடைய அந்த அன்பு பக்தியாலே இந்த ஸ்தோத்திர நூலை இயற்றியிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திர நூல் ஸ்ருதி சுபகம் என்றால் கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கும். அதே சமயத்திலே ஸ்ருதி என்கிற அந்த வேதங்கள் அதற்கு எவ்வளவு பெருமையோ அதே போல இந்த ஸ்தோத்திரங்களுக்கும் அத்தனை பெருமை. என்ன, ஸ்ருதி வேதங்களாலே நன்கு புகழப்படுகிற அந்த தேவப்பெருமாளுடைய பெருமைகளையொன்னோ இந்த ஸ்தோத்திரங்கள் வெளியிடுகின்றன. ஆக அத்தனை பெருமை கொண்டிருப்பது. ஸ்தோத்திரம் அங்கீகரோதி, யாவனொருவன் இந்த ஸ்தோத்திர நூலை பக்தியினாலே நன்கு கற்றுக்கொண்டு ஸ்ரீ தேவப்பெருமாளை நன்கு அனுபவிக்கிறானோ அவனுக்கு கரிஷிகரி விட்டங்கஸ்தாயினஹா கல்பவ்ருக்ஷாத், கரிஷிகரி வேழமலை ஹஸ்திகிரிக்கு மேலே ஸ்ரீ தேவப்பெருமாள் கற்பக விருட்சம் போல சேவை சாதிக்கிறார். அவர் இருக்கிற அந்த சந்நிதி கர்ப்ப கிரகம் அது புறா கூண்டு போல அமைந்திருக்கிறதாம். ஆக வேழமலைக்கு மேலே புறா கூண்டு போன்ற அந்த இடத்திற்கு மேலே சேவை சாதிக்கும் கற்பக மரம் போல இருக்கும் ஸ்ரீ தேவப்பெருமாள். அவரிடத்திலிருந்து அசேஷ பலம் தஸ்ய ஹஸ்தாபச்சேயம் பவதி. நிறைய பழங்கள் பழுத்திருக்கிற ஒரு மரத்திலே கைகளாலேயே அந்த பழங்களையெல்லாம் பறித்து எப்படி அனுபவிக்கலாமோ அதை போலே இப்போ கற்பக மரம் போல இருக்கிற இந்த தேவப்பெருமாளிடத்திலிருந்து அனைத்து பயன்களையும் பெறலாமாம்.
இந்த உலகத்திலே அந்த எம்பெருமானுக்கு எல்லா விதமான அடிமைகள் தொண்டுகளையும் செய்து உயர்ந்த ஆனந்தத்தை பெறலாம். மேலே இந்த ஆயுசு முடிந்து இந்த பிறவியே முடிந்த பிற்பாடு எம்பெருமானுடைய அந்த நித்திய விபூதி ஸ்ரீவைகுண்டம் அந்த இடத்துல பெருமானுடைய திருவடிக்கு அருகே இருந்து கொண்டு எல்லா விதமான தொண்டுகளையும் செய்து எம்பெருமானுக்கே உகப்பாய் அத்தனை கைங்கரியங்களையும் செய்யலாம் என்று தெரிவிக்கிறார். ஆக இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தோத்திர நூலை ஸ்ரீ வேதாந்தாச்சாரியர் அருளி செய்திருக்கிறார். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி என்று ஆச்சாரியர்கள் அவருடைய பெருமையை தெரிவிக்கிறார்கள். ஸ்ரீமான் உயர்ந்த கைங்கரிய செல்வத்தை கொண்டிருக்கிறார். அந்த செல்வத்தையே தமக்கு உயர்ந்த சொத்து நிதியாக கொண்டிருப்பதினாலே ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா வெங்கடநாதன் என்று அவருடைய இயற்பெயர். கவிதார்க்கிக கேசரி நன்கு காவியம் இயற்றுவதிலும் அதேபோல தர்க்கசாஸ்திரத்திலும் சிறந்த சிங்கம் போல விளங்குபவர், அதில் சிறந்த பாண்டித்யம் கொண்டிருப்பவர். வேதாந்தாச்சாரிய வரியோமே உபய வேதாந்தமாகிற வடமொழி வேதங்கள் தமிழ் வேதங்கள் அனைத்தையும் நன்கு கற்றுணர்ந்த பெரியவராய் விளங்குகிறார். வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி. அப்படிப்பட்ட வேதாந்தாச்சாரியர் நம்முடைய உள்ளத்திலே இருந்து கொண்டு நம்மை வழிநடத்த வேண்டும், எம்பெருமானுடைய அந்த அருள் கைங்கரியங்களை பெற்றுத்தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அப்படிப்பட்ட வேதாந்தாச்சாரியருக்கும் மற்றும் உண்டான அத்தனை ஆச்சாரியர்களுக்கும் இந்த ஆச்சாரியர்களுடைய அத்தனை அனுபவத்திற்கும் காரணமாயிருக்கும் அத்தனை ஆழ்வார்களுடைய அந்த அருளி செயல்களுக்கும் பல்லாண்டு பாடுவோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.